சுகத்துக்காக ஜெபம் பண்ணும்போது நம்மளுக்கு தேவைப்படுகிற மிக முக்கியமான சத்தியத்தில் ஒன்று என்னன்னா, அவர் என்னுடைய வியாதியை நோய்களை சுமந்து கொண்டார். இன்னைக்கு அவர் என் வியாதியை நோயை சுமந்து கொண்டார்னா நான் சுமக்க தேவையில்லை. இன்னைக்கு நம்ம உடம்புல இருக்கிற வியாதி கிட்ட நம்ம சொல்லி தரணும், அவர் சுமந்துக்கிட்டார், நீ என் உடம்புல இருக்கக்கூடாது. ஒன்று அங்கே இருக்கணும், இல்லை இங்கே இருக்கணும், ரெண்டு இடத்துல இருக்கிற மாதிரி இல்லை, அநியாயம் அது. நீ அங்கே இருக்கிறல்ல, இங்கே வரவே கூடாது. நீ அந்த ஹை பிளட் சுகர் லெவல், அந்த டயபெட்டிக் சிச்சுவேஷன், அது உங்களுக்கு சொந்தமானது இல்லை. அது உங்க வியாதின்னு கொண்டாடாதீங்க. என் வியாதிக்காக ஜெபம் பண்ணுங்க, ஏன் சுகர் கண்டிஷன், அது உங்களது இல்ல, அது நரகத்துக்கு சொந்தமானது. தூக்கி பாதாளத்தில் தள்ளி விடணும். சுகம் நம்மளுடையது, ஆரோக்கியம் நம்மளுடையது, தீர்காயுசு நம்மளுடையது. நமக்கு வர வேண்டிய அத்தனை சாபத்தை அவர் சுமந்துட்டார். இன்னைக்கு அவருக்கு வர வேண்டிய அத்தனை நன்மைகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். If you are carrying something, it is not AIDS, it is not cancer, it should never be COVID, it should never be fever or cold. You know what you are carrying? You are carrying the healing power of God to the nations.